படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்தது. பிரசாந்த் கம்பேக் கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம். படம் போறீங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்து பார்க்கலாம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா அந்த ட்விஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்காரு. அதே சூப்பரான அந்த ஆக்டிங் கிட்டி எதுவுமே குறையாம அந்த கேப் விட்ட மாதிரி தெரியல. அப்படியே பக்கம் அப்படியே. பிரசாந்த் வந்தப்ப விஜயோ அஜித்தோ சாதாரண அவர் இந்த அளவுக்கு வீணா போனதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? அவங்க அப்பாவா இல்ல கல்யாணம்? அது நம்ம தெரியல சார். அவரு எதுவும் தெரியல. ஆனா அவர் இருந்து நான் அதே நடிச்சிட்டு இருந்தாருன்னா இப்போதைக்கு தளபதியோ தலைக்கு முன்னாடி அவர் தான் இருந்திருக்கணும். எடுத்து அவர் ஏன் விட்டாருன்றது அது அந்த இது உங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. ஓகே சார். படம் என்ன இதுல ரொம்ப பிடிக்கும் சார். அவர் பாருங்க சார். படம் எப்படி சார்? பார்க்கலாம் சார். நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. டைரக்டிங் இடத்துல நல்லா இருக்கு. அந்த கதை டாப் ஸ்டார் அப்படி பிரசாந்த் இல்லையா, ரொம்ப நாள் பேருக்கு எத்தனை வருஷம் பேருக்கு நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. அதை வில்லி நடிச்சது இன்னும் நல்லா சிம்ப நடிப்பு நல்லா இருக்கு. வில்லி நல்லா இருக்கு. விஜய், அஜித், பிரசாந்த் இவங்க எல்லாரும் பிரசாந்த் டாப் முன்னாடி இருந்தாரு. ஆமா, ஜீன்ஸ் அப்பா ஜீன்ஸ் நடிச்சு ஐஸ்வர்யா நடிச்சு ரொம்ப அருமையா இருக்கும். ஜீன்ஸ் நல்லா டாப்பா போச்சு. அந்த டைம்ல பார்த்தோம்னா பிரசாந்துக்கு இந்த ரசிகர் விஜய்க்கு அஜித்துக்கா கிடையாது. ஆமா, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இதாயிட்டாரு. ஆமா, ஆனா அவர் வீணா போட்டதுக்காக அவங்க அப்பான்னு சொல்றாங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுன்றாங்க. எது சொல்றீங்க சார்? அவர் ஃபேமிலின்றது ஃபேமிலி, அவங்க குடும்ப விஷயம். நடிப்பார் பழையபடி நடிச்சிருந்தாரு. அப்பா எப்படி நடிச்சிருந்தாரு. அதெல்லாம் டாப்பா போச்சு. எத்தனோ வருஷத்துக்கு பிறகு அவருடைய அந்த பழைய இது இப்ப இருக்கு. இப்ப நான் கேட்டேன், இப்ப கல்யாணம் பண்ணாத டைம்ல அவருக்கு இருந்தா இன்னைக்கு விஜய் அஜித் அந்த அளவுக்கு வந்திருப்பாங்க. இல்ல, பிரசாந்த் இவருக்கு பின் தங்கினாரு. அவங்க முன்ன வந்துட்டாரு. அப்ப வந்திருந்தா இவங்களும் கொஞ்சம் இவர் அப்ப அது இன்னும் ஹை லெவல் வந்திருப்பாரு. இவரு பின் தங்கல, இவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. இப்ப வந்திருக்காரு இவரு. அதுக்குதான் என்ன காரணம் கேட்கறேன். அவங்க அப்பா தியாகராஜ் அவர் எப்பவுமே ஒரு இசை கொடுக்குறது அவருடைய சொந்த இது. மலை மம்முட்டியா நடிச்சாரு பாருங்க. பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா பிறகு அப்படியே கொஞ்சம் பின்தங்கி எல்லாமே. கல்யாணத்துக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல, அதுவும் ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. படம் எப்படி சார் இருக்கு? பாக்குறேன் நல்லா இருக்கும். டீசெண்டா இருக்கும். அது முதல் மாதிரி எடுத்திருக்காங்க. அதனால நல்லா இருக்கும். ஓகே சார். பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் ஆயிருக்காரு. எப்படி இருக்கும் பாக்குறேன்? அவர் வந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நல்ல டேலண்ட் உள்ள ஆக்டர். நடுவில் காண போயிட்டாரு. இந்த கம்பேக் நல்லா தான் இருக்கும். பிரசாந்த் இந்த மார்க்கெட் விஜய்க்கு அஜித்துக்கு கிடையாது. அந்த காரணம் சொல்லிட்டு அவங்க அப்பாவா ஒரு ஒய்ஃப் முன்னாடி கல்யாணம் யாரும் காரணம் அவர் பேட் லக். அவர் கல்யாணம் பண்ணதான் ஒரு இமேஜ் போச்சு. அதனால கல்யாணம் பண்ணா இமேஜ் போயிடுச்சு. சப்போஸ் அவர் கல்யாணம் பண்ணாம அந்த அளவுக்கு இருந்தாங்க நீங்க விஜய் வந்திருக்கலாம். பட் ஆனா இந்த மாதிரி வந்திருக்க முடியுமா தெரியல. இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். விஜய் அஜித் வந்திருக்க முடியாது நினைக்கிறீங்க? படம் சூப்பரா இருக்கு. பாக்கலாம். பிரசாந்த் கம்பேக். நீ உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? விஜய் அஜித்துக்கு முன்னாடி எனக்கு பிரசாந்த் ரொம்ப. விஜய் அஜித்துக்கு முன்னாடி பார்த்தா பிரசாந்த் டாப் பெரிய அளவுல இருந்திருந்தாரு. கண்டிப்பா. அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மார்க்கெட் பிடிச்சா இல்ல தியாகராஜ் மார்க்கெட் போச்சு? தியாகராஜும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு இந்த 2 பேர்ல யார் பண்ண தப்புனால இவர் போனார் மார்க்கெட்? அதை பத்தி எனக்கு ஃபுல்லா கரெக்டா தெரியாது. அப்பாவெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவரோட ஒய்ஃப் அந்த ஃபேமிலி இஷ்யூ கொஞ்சம் இருந்தாலும் அடுத்து அவர் படம் பண்ணது சிலது சரியா ஓடல. அதுவும் ஒரு ரீசன். மத்தபடி அப்பா அந்த மாதிரி கிடையாது. இந்த படத்துல உங்களுக்கு யாரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும்? சிம்ரன் பயங்கர வெள்ளத்தனமா நடிச்சிருக்காங்க. லேக் இருக்கு. அந்த லேக்லாம் இல்ல, அப்படியே போர் அடிக்காம தான் போகுது. நல்லா இருக்கு. இந்த மாதிரி கமர்ஷியலா கொஞ்சம் பிரசாந்த் மறுபடியும் செலக்ட் பண்ணி நடிச்சு மறுபடியும் வரும். அதான் ஃபேன்ஸோட சின்ன வயசுல இருந்து பிரசாந்தோட மிகப்பெரிய ரசிகம். இப்போ பாக்குறதுக்கு அவரோட இப்ப இருக்கிற லெவல்ல இருந்தாருன்னா விஜய் அஜித் இந்த அளவுக்கு வந்திருப்பாங்க. விஜய் அஜித் கண்டிப்பா அவங்களோட இடம் அப்படியேதான் அவங்க வந்திருப்பாங்க. ஆனா பிரசாந்த் இவங்களுக்கு மேல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் விஜய் அஜித் இருந்திருப்பாங்க. அவங்களும் நல்ல மாசா தான் இருந்திருப்பாங்க. ஆனா பிரசாந்த் மேல இருந்திருப்பாரு. மேல இருக்க வேண்டியவர். ஆனா இப்ப இல்ல. மறுபடியும் வருவாரு. கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவாரு. வரணும். படம் பாத்தீங்களா? அந்த பார்த்தேன். படம் எப்படி? நல்லா. உங்களுக்கு விஜய் அஜித் பிரசாந்த் 3 பேர் யாரும் தலை ஃபேன் சார். ஆனா பிரசாந்த் சார் நல்லா பண்ணியிருந்தாரு. நீங்க முன்னாடி அஜித் பிரசாந்த் விஜய்க்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தா பிரசாந்த் அப்பெல்லாம் உங்க ரோ கீழே இருந்தாங்க. இப்ப பார்த்தா 2 பேர் முன்னாடி பார்த்தா ரொம்ப கீழே போயிட்டாரு பிரசாந்த். ஆமா, நடுவுல படம் எதுவுமே கிடையாது அவருக்கு. இந்த டைம்ல இருந்த படத்தை இப்ப பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போதைக்கு அந்த கேப்னால கொஞ்சம் அந்த ரிலேட் ஆகுது, கொஞ்சம் லாக் ஆகுது எல்லாரும். தளபதி படம் ஃபர்ஸ்ட்னா வேற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அந்த ஃபீல். இப்போ இவருது கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் சைலண்டா இருந்தாங்க. கதை என்ன கொஞ்சம் அது லைட்டா கம்மியா. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு சார். அவரு நல்லா தான் பெர்ஃபார்ம். இந்த படத்துல யார் நடிச்சிருக்கீங்க? எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு சார். எல்லாரும் பார்க்கலாம் சார். அடுத்த வாட்டியும் போயிட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம். பிரசாந்த் அவரோட ஃபீல்டு காலியானதுக்கு அவங்க அப்பா ஒரு காரணம்னு சொல்றாங்க. ஓகே. இன்னொன்னு ஒரு மனைவி நினைக்கிறேன் ஏதோ பர்சனல் ரீசன் சொல்லியிருந்தாரு சார். அது 2ல யாரு முக்கிய காரணம்? அந்த இது வரலைன்னா இவர் பிரசாந்த் தான் இன்னைக்கு டாப் ஸ்டார் லெவல்ல இன்னைக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்திருப்பாரு. கண்டிப்பா. நான் பிளேம் பண்ண முடியாது சார் பிளைண்டா. அவர் சைட்ல இருந்து என்ன இருக்கும். பட் இப்போ வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம நல்லதே எதிர்பார்ப்போம்.